ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாய்ஸஸ் ஆஃப் ரைஸ். இந்த வீடியோவில் நம்ம பீக்கி பிளைண்டர்ஸோட தமிழ் டப்டு ஏப்ரல் 23 ரிலீஸ் ஆக போகுதுன்ற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோ கமெண்ட் செக்ஷனில் வந்து நிறைய பேர் என்ன ப்ரோ ரிலீஸ் ஆகலை, இன்னும் வரலன்னு கமெண்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஸோ அதை ஒரு அப்டேட் மாதிரி இந்த வீடியோ இருக்கும். ஏன் ரிலீஸ் ஆகலை, என்ன இஷ்யூ அப்படின்றது. ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி, ஓகே. ஏன் தமிழ் டப் ரிலீஸ் ஆகலை அப்படின்னா, அதுக்கான ஒரு ப்ராப்பர் இன்ஃபர்மேஷன் வந்து இன்னும் அவங்க கொடுக்கவே இல்லை ஜீ கேஃபேலேருந்து. ஆனால் நீங்கள் நினச்ச மாதிரி ஏப்ரல் 23 வந்து இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பிரேக்கிங் பேட் எப்படி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்களோ இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில், அதே மாதிரி பீக்கி பிளைண்டர்ஸையுமே ஏப்ரல் 23 அதாவது வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே 3 எபிசோட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 3மே இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் டெலிகாஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஐ மீன் டிவியில் தான், அது ஒரு சேனலில் தான் ரிலீஸ் ஆகுது, ஜீ கஃபேன்ற சேனலில். ஸோ அது டெலிகாஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் தமிழில் பண்ணலை. என்ன அப்படின்னா, அவங்க வந்து அஃபிஷியலாக ஒரு லீக் மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆனால் அது வந்து ஒரு ஏற்றுக்கொள்கிற மாதிரி இல்லை. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நாங்கள் தமிழ் டப் ஒர்க் வந்து இன்னும் முடிக்கலை. ஒரு சில வாய்ஸ் ஓவர்ஸ் இருக்குது, ஒரு சில சிங்கிங் பிரச்சனைலாம் இருக்குது. அதை நாங்கள் ஃபுல்லாக ஃபுல்ஃபில் பண்ணிவிட்டு ஒரு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம், ஐ மீன் டெலிகாஸ்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுதான் அஃபிஷியலாக கிடச்ச ஒரு இன்ஃபர்மேஷன். அதை தவிர வேறு எதுவுமே அவங்க சொல்லலை. இன்னொரு விஷயம் என்ன நான் சொல்லணும்னு நினச்சேன்னா, நிறைய ஃபேன்ஸ் வந்துட்டு அவங்க சும்மா சொல்லியிருப்பாங்க, இல்லை இது ஒரு ஃபேக் நியூஸ் தமிழ் டப்பில் வருது அப்படின்னு சொல்கிறதெல்லாம் அப்படி நினச்சிக்கிட்டு எல்லாருமே வந்து என்ன சொல்கிறது, ஒரு கோவமாக இருக்காங்க. ஆனால் உண்மை என்னென்னா, தமிழ் டப்பில் கண்டிப்பாக வருது. அவங்க அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ண ஒரு நியூஸ் தான் இது. அண்ட் தமிழ் டப்பில் ப்ரோமோ கூட ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. யூடியூப்பில் போய் பார்த்தீங்கன்னா வரும். ஸோ அதை போய் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அந்த ப்ரோமோவே நான் ஏன் அந்த ஃபஸ்ட்டு வீடியோவில் அந்த மாதிரி போட்டிருந்தேன்னா, அந்த ப்ரோமோ தரமான ப்ரோமோ, டப்பிங்லாம் அந்தளவுக்கு கிளியராக டாப் நாச்சாக இருந்தது. ஸோ நான் அந்த வீடியோலையே மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ என்ன பிரச்சனைனா, ப்ரோமோ எல்லாமே தமிழ் டப்பில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. போஸ்ட்ரு எல்லாமே, ஃபர்ஸ்ட் லுக் எல்லாமே பண்ணிட்டாங்க. பட் ஏன் ரிலீஸ் பண்ணலை? இப்போது தமிழ் டப்லையும் வரப்போகிறதா தான் இப்போ ப்ரோமோவில் சொல்லியிருந்தாங்க. அதாவது ஹிந்தி, இங்கிலீஷ், தமிழ் இந்த 3 லாங்குவேஜஸ்லையுமே வரப்போகிற மாதிரி தான் ப்ரோமோ இருந்தது. ஸோ அப்போ ஒரு லாங்குவேஜ் மட்டும் அவங்களுக்கு பெண்டிங் இருக்குது அப்படின்னா, அப்போ ஏன் அந்த டேட்டில் ரிலீஸ் பண்ணுறாங்க? கொஞ்சம் லேட் ஆகினாலுமே இப்போ ஏப்ரல் 23 தான் ரிலீஸ் பண்ணணும்னு என்ன இருக்குது? ஒரு மே 1 இல்லை மே 5 ரிலீஸ் பண்ணலாம். அதாவது அந்த இன்னொரு லாங்குவேஜில் இருக்க எல்லா ஒர்க்கையும் ஃபுல்ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணலாமே. ஏன் அவசரப்பட்டு ரிலீஸ் பண்ணாங்கன்றது தெரியல. ஏன்னா இப்போ 3 லாங்குவேஜுமே தான் ரிலீஸ் பண்ண போகிறதா அவங்க சொல்லியிருக்காங்க. அப்போ ஒரு லாங்குவேஜ் மட்டும் நாங்கள் வாய்ஸ் ஓவர் கொடுக்க வேண்டியது இருக்குது, டப்பிங் ஒர்க்ஸ் இன்னும் கொஞ்சம் மிச்சம் இருக்குது, இந்த மாதிரிலாம் சொல்லிவிட்டு ஏன் மற்ற 2 லாங்குவேஜஸ் மட்டும் ரிலீஸ் பண்ணுறீங்க? இப்போ எனக்கு என்ன ஒரு டவுட்னா, இப்போ ஓகே, அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் கண்டிப்பாக தமிழில் ரிலீஸ் பண்ணுவோம், வாய்ஸ் ஓவர் அண்ட் ஒரு டப்பிங் ஒரு சில ஒர்க்ஸ் மட்டும் மிச்சம் இருக்குது, அதை முடிச்சுட்டு நாங்கள் கண்டிப்பாக தமிழில் வந்து டெலிகாஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் எனக்கு என்ன ஒரு டவுட்னா, இப்போ தமிழில் ஒர்க் எல்லாம் முடிஞ்சிருச்சு சரியா? இப்போ ஆல்ரெடி ஹிந்தி அண்ட் இங்கிலீஷில் 3 எபிசோடு வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு, டெலிகாஸ்ட் ஆயிடுச்சு. டெய்லி ஒரு எபிசோட் ரிலீஸ் ஆகும் இனிமேலும். ஸோ அப்போ வந்து இப்போ தமிழில், இப்போ உதாரணத்துக்கு இப்போ 6 எபிசோடு ஒரு சீசனில் சரியா? இப்போ ஒரு 5 எபிசோட் ரிலீஸ் ஆயிடுச்சு இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில். அப்போ வந்து தமிழ் டப்பிங்கோட ஒர்க்ஸ்லாம் முடிஞ்சிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 6 எபிசோடு 5 எபிசோடு ஆல்ரெடி ரிலீஸ் ஆயிடுச்சு ஹிந்தி அண்ட் இங்கிலீஷில். இப்போ தமிழில் பண்ணி வச்சுருக்க அந்த டப்பிங்கில் உள்ளதை எப்படி டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க? அதுதான் ஒரு டவுட்டு. நிறைய பேர் எனக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் படி எப்படி இருக்கும்னு நான் கெஸ்ஸிங்கில் சொல்கிறேன்னா, இந்த வாட்டி டெலிகாஸ்ட் பண்ணியிருக்காங்களா, இந்த 2025 ஏப்ரலில் டெலிகாஸ்ட் பண்ணது வந்து ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் மட்டும்தான் பண்ணியிருக்காங்க. சம் டெக்னிக்கல் இஷ்யூஸ்னால தமிழ் டப்பிங் வந்து டெலிகாஸ்ட் பண்ண முடியலை. ஸோ இன்னொரு வாட்டி டெலிகாஸ்ட் பண்ணுவாங்களா? அந்த ரைட்ஸ் அவங்கக்கிட்ட தான் இருக்குது, ஜீ கேஃபே கிட்ட தான் இருக்குது. அவங்க தான் டப்பிங்கும் பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் இயரோ இல்லை அடுத்து ஒரு 3 மந்த்ஸ்லேயோ, ஐ மீன் அடுத்து பீக்கி பிளைண்டர்ஸ் எப்போ வந்து டெலிகாஸ்ட் பண்ணுவாங்களோ அப்போ வந்து தமிழில் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும்னு தான் எனக்கு தோணுது. ஒரு 95% அதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து ஆல்ரெடி ஒரு 3 எபிசோட்ஸ் டெலிகாஸ்ட் ஆயிடுச்சு. இனிமேல் அவங்க தமிழ் ஒர்க்கை வந்து முடித்தாலுமே அவங்க வந்து ஒரு இன்கம்ப்ளீட்டாக இருக்கும், ஒழுங்காக டெலிகாஸ்ட் பண்ண முடியாது அவங்களால. ஷோஸ்லாம் கொஞ்சம் தள்ளி போட வேண்டியதாக இருக்கும். ஸோ வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நெக்ஸ்ட்டு இன்னொரு வாட்டி பீக்கி பிளைண்டர்ஸ் டெலிகாஸ்ட் பண்ணும்போது ஹிந்தி, இங்கிலீஷ், தமிழ் 3 இதுலையுமே ஒரே நேரத்தில் டெலிகாஸ்ட் பண்ணுவாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் கைஸ். இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போவுமே இன்னும் ஒரு 50% வாய்ப்பு இருக்குது. என்னென்னா, இப்போ ஹிந்தி, இங்கிலீஷில் வந்து 3 எபிசோட் ரிலீஸ் ஆகிருக்கா, ஐ மீன் டெலிகாஸ்ட் ஆகிருக்கா. இப்போ தமிழ் ஒர்க் வந்து கொஞ்சம் லேட்டராக முடிஞ்சாலுமே தமிழில் மட்டும், ஐ மீன் தமிழில் உள்ள ஜீ கேஃபேயில் மட்டும் அவங்க டெலிகாஸ்ட் பண்ணவும் வாய்ப்பு இருக்குது. ஐ மீன் பீக்கி பிளைண்டர்ஸை முதல்ல இருந்து தமிழ் லாங்குவேஜஸில் மட்டும் டெலிகாஸ்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா
இன்னொரு வாட்டி தான் நெக்ஸ்ட் டைம் எப்போ டெலிகாஸ்ட் பண்ணுறாங்களோ, அப்போ அந்த ஹிந்தி, இங்கிலீஷ் கூட சேர்த்து தமிழ்ல டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. இது 2த்துக்கு தான் வாய்ப்பு இருக்கு. அ அந்த ஐ மீன் என்ன சொல்றது, தமிழுக்கு மட்டும் தனியா டெலிகாஸ்ட் பண்றது வந்து ஒரு 50% தான் வாய்ப்பு இருக்கு. ஒரு 40-50% தான் வாய்ப்பு இருக்கு. பட் நெக்ஸ்ட் டைம் டெலிகாஸ்ட் பண்ணி, அதோட சேர்த்து தமிழையும் விடுற மாரி இருந்துச்சுன்னா, அது ஒரு 100% வாய்ப்பு இருக்கு. இது 2ல எது எப்படி இருந்தா நீங்க நல்லாருக்கும்னு நெனைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு. அதனால தான் இந்த வீடியோ ஷார்ட்டா நான் மேக் பண்ணேன். ஏன்னா நெறைய பேர் வந்து பீக்கி பிளைண்டர்ஸ் ஏன் ரிலீஸ் ஆவல? ஏன் இன்னும் ரிலீஸ் ஆவல? அப்படின்ட்டு நெறைய ஒரு குழப்பத்துல இருந்தாங்க. லிங்க் கிடைக்கலையா? இல்ல ஒரு வேள தமிழ்ல டெலிகாஸ்ட் ஆவலையா? இல்ல நமக்கு தான் அது காட்டலையா? நம்மளால தான் கண்டுபிடிக்க முடியலையா? இந்த மாரி நெறைய குழப்பத்துல இருந்தாங்க. நெறைய பேர் கமெண்ட் செக்ஷன்லயும் சரி, சோசியல் மீடியாலயும் சரி, நெறைய Twitter, Instagramல எல்லா இடத்துலயுமே போய் சர்ச் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ அவங்களோட குழப்பத்த நீக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணேன். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோல உங்கள வந்து சந்திக்கிறேன். மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அன்டில் த நெக்ஸ்ட் வீடியோ. குட் பை.